இன்றைக்கி என்ன வீடியோனா என்னடா சாப்பாடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களை ஆடி அழைக்க வந்தப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. ஸோ எங்களால் எதுவுமே சமைச்சு கொடுக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி விருந்து கொடுக்க போகிறோம். இந்த அங்கே வந்திருக்காங்க காரிங்கப்பா, அங்கே வெளியே பார்த்தீங்களா? சரி 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 வாங்க 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 வாங்க. ஸோ வரப்போ ஆஸ் யூஷுவல் முட்டை, ப்ரெட்டு, ப்ரௌனி, டோனட்டு அது இதுன்னு நிறையா வாங்கிட்டு வந்தாங்க அம்மா. வாங்கி வச்சிட்டீங்களா? ஆமாம் மொத்தமாக கிடச்சி ஆமாம். நீங்கள் தான் லாஸ்ட் டைம் எங்களை ஆடி அழைப்பு வந்தப்போ நாங்கள் தான் உங்களுக்கு விருந்து எதுவும் வைக்கலை. அதனால இன்னைக்கு நாங்கள் விருந்து வச்சுருக்கோம். மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, எதுவுமே பண்ணலையே, கோடார் வயசு கூப்பிட்டு போய் ஒன்றுமே சாப்பிடலையே அப்படின்ட்டு. அன்டைம் போனது, அதனால கடமை தான். ஆனாலும் நீங்கள் அழைக்க வந்திருக்கீங்க, நாங்கள் ஏதாவது செஞ்சு போடணும்ல. அதனால இன்னைக்கு விருந்து வச்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கும் அப்புக்கும் வச்சிருக்கோம். ஆமாம். அப்போ பிரியாணி, லெக் ஃபிஷ், ஆமாம், ப்ரான் தொக்கு, தயிருங்க. ஆமாம், லேயர் பிரியாணிப்பா, ஹைதராபாத் லேயர் பிரியாணி நல்லா இருக்கு. உப்பு உப்பு காரம் நல்லா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. மச்சினேன் பாப்பா இருக்கு. ஆமாம், அம்மிக்குள்ள ஃபிஷ்ஷா காலையில் இவங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன். என்னால் இடையில ஒன்றும் வைக்கலன்னு நினைக்கக்கூடாது. அடுத்து போயிட்டு வந்தோடனே செகண்ட் ரவுண்டு இருக்குது. அவங்க வந்து இப்போதைக்கு வந்து பிரியாணியும் இந்த சிக்கன் அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து வீடியோ எடுப்பாங்க. தேனி சூப்பர் கோன் மாமா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதுக்காண்டி வீடியோ எடுக்க போவாங்க. ஸோ இன்றைக்கும் வீடியோ எடுக்க போயிட்டாங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வந்த பிறகு செகண்ட் ரவுண்ட் என்னென்ன சாப்பிட்டாங்கன்ட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? அப்போமா செகண்ட் ரவுண்டில் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு, ரசம், பாயில்டு எக்கு, அப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்டு நல்லபடியாக திருப்தியாக கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்த வீடியோவில் என்னான்னு பார்ப்போம். பாய். ஓகே, ஸோ ஒரு வழியாக அம்மா அப்பா வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நல்லபடியாக சாப்பிட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க வீடியோவில். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துருக்கோம். எப்போயுமே அம்மா கையில் சாப்பிட்டே பழகினவங்க நாங்கள். நான்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சன் பக்கமே போனது கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கும் நல்லா தெரியும். நான் குடித்த காஃபி டம்ளர் அப்படியே வச்சுட்டு இருக்கிற பொண்ணு. இன்றைக்கி வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் சமைச்சு அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். அதுதான் எங்கள் அம்மா அப்பா வந்து ஹாப்பி, நானும் ஹாப்பி. அது ஒரு சந்தோஷம் இல்லை? அம்மா அப்பா வந்தால், எனக்கு அம்மா அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அத்தை மாமா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்தாலும் வந்து என்னை எந்த வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அவங்களே பாத்திரம் கழுவி அவங்களே சமைச்சு இது பண்ணிடுவாங்க. என்னால் முடிஞ்சாலும் நானும் சமைச்சு வச்சுருவேன். ஸோ ஹாப்பி ஃபேமிலி நாங்கள். ஓகே.